ஒன் ஸ்டெப் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமிலம் காரம் உப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த அமிலம் காரம் உப்பு இல்லாமல் எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக பார்க்கப்படுது. இப்போ இந்த அமிலம் காரம் உப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சயின்ஸ்ல குறிப்பாக வேதியியல்ல ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாபிக் நம்ம எப்படி எளிமையாக படிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? முதல்ல இந்த அமிலம் காரம் உப்புல இருந்து ஏன் கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பொதுவாக எடுத்துக்கோங்களேன், நமக்கு ஒரு எறும்பு கடிக்குது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஒரு தேனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டுது. ஓகேவா? இப்ப எறும்போ தேனியோ நம்மளை கடிக்கும் போது அங்க என்ன நடக்குது? நமக்கு ஒரு எரிச்சலோட ஒரு வலி உணர்வு ஏற்படுதா? நீங்க எல்லாம் உணர்ந்திருக்கலாம். கண்டிப்பா எறும்பு தேனி கடிக்கும் போது ஒரு எரிச்சலோட ஒரு வலி உணர்வு ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஓகேவா? அதோடைய அந்த முள் வந்து ஷார்ப்பா இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது நம்ம நிறைய யோசனைகள் வந்து இருக்கும். ஆனா இதற்கான உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எறும்பு தேனியில அதனுடைய கொடுக்கில் இருக்கக்கூடிய ஃபார்மிக் அமிலங்கள், ஃபார்மிக் அமிலம், HCOOH சொல்லுவாங்க. இதுதான் ஃபார்மிக் அமிலத்துக்கான வேதியியல் வாய்ப்பாடு. இப்போ எறும்பு தேனி அதனுடைய கொடுக்கில் இருக்கக்கூடிய ஃபார்மிக் அமிலம் தான் நமக்கு என்ன பண்ணுது? எரிச்சலையும் ஒரு வலி உணர்வையும் ஏற்படுத்துது. ஓகேவா? இப்போ இதுல இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சரி இந்த மாதிரி எறும்பு தேனி கடிச்சதுன்னா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க? ஓகேவா? நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுண்ணாம்பு, ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு என்ன பண்ணுவாங்க, அதாவது வெத்தலை பாக்கு போடுவாங்கல்ல, வெத்தலை பாக்குக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளை நிற ஒரு பொருள் தான் சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சு தேய்ப்பாங்க. ஓகேவா? அப்படி தேய்க்கும் போது அந்த வலி உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா நடுநிலை ஆக்கல் வினைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நடுநிலை ஆக்கல் வினை. சார் நடுநிலை ஆக்கல் வினைனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமிலம் காரம், ஓகேவா, இது ரெண்டும் வினை புரிஞ்சு கடைசியா நமக்கு உப்பு பிளஸ் நீரை கொடுக்கும். இதுதான் நடுநிலை ஆக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சுண்ணாம்பை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா CaOH, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு நடுநிலை ஆக்கல் வினை பார்த்துடலாமா? நடுநிலை ஆக்கல் வினை பார்ப்போம். இப்போ பாருங்க, HCl இருக்கா? இது என்ன? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகேவா? அப்ப இது ஒரு அமிலம். அடுத்ததா பாருங்க, NaOH. NaOH என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு. இது ஒரு காரம். அப்போ ஒரு அமிலம் ஒரு காரம் வினை புரியும் போது இங்க பாருங்க H2O. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு நீர் மூலக்கூறு கிடைக்குது. நீர் மூலக்கூறு கிடைக்குது. வேற என்ன இருக்கு? Na இருக்கு, Cl இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் எப்படி வினை புரிஞ்சு இணைஞ்சது? ஓகேவா? இந்த பிணைப்புலாம் எப்படி உருவாச்சு? அயனி பிணைப்பு, சக பிணைப்பு, பொதுவா இந்த மாதிரி எப்படி சேருது? ஓகேவா? ரெண்டு தனிமங்கள் எப்படி இணையுது அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அதை நான் அப்போ உங்களுக்கு நடத்தும் போது ரொம்ப தெளிவா நடத்துறேன். ஓகேவா? இணைதிறன் கூடுனா என்ன, வெளிவட்டத்துல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, இந்த வெளிவட்டத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எப்படி வேதி வினை புரியுது, இது எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி நடத்துறேன். பட் இப்போ நமக்கு இந்த சப்ஜெக்ட்ல என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ NaCl, NaCl இருக்கு. அப்ப NaCl என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு. இது என்ன சொல்லுவோம்? சாதாரண உப்பு. நம்ம வீட்டுல நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண உப்பு. அப்போ ஒரு அமிலம் ஒரு காரத்தோடு வினைபுரியும் போது நீர் பிளஸ் என்ன கிடைக்குது? உப்பு கிடைக்குது. இதுதான் நடுநிலை ஆக்கல் வினை. இதே மாதிரியான நடுநிலை ஆக்கல் வினை தான் எங்க நடக்குது அப்படின்னா நம்ம எறும்பு தேனி நம்மளை கடிக்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ள ஃபார்மிக் அமிலம் செலுத்தப்படுது. அந்த ஃபார்மிக் அமிலத்தை நடுநிலைப்படுத்துறதுக்காக தான் நம்ம வீட்டுல என்ன பண்றாங்க? சுண்ணாம்பு வச்சு தேய்க்கிறாங்க. ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடு வச்சு தேய்க்கிறாங்க. சரி, நிறைய நடுநிலை ஆக்கல் வினை வந்து நமக்கு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எல்லாமே என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குளவி. ஓகேவா? எறும்பு தேனி கடிச்சா நமக்கு ஃபார்மிக் அமிலம் உள்ள செலுத்தப்படுகிறது. இதுவே குளவி நம்மளை கடிச்சது அப்படின்னா அல்கலி அப்படின்ற ஒரு காரப்பொருள் நம்ம உடல்ல செலுத்தப்படுங்க. அல்கலி அப்படின்ற ஒரு காரப்பொருள். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அல்கலி அப்படின்ற ஒரு காரப்பொருள் வந்து நம்ம உடல்ல செலுத்தப்படும். ஓகேவா? அப்ப இந்த காரப்பொருள் நம்ம உடல்ல செலுத்தப்படும் போது
எப்படி நமக்கு எறும்பு தேனி கடிச்சதுன்னா எரிச்சலும் வலி உணர்வும் ஏற்படுதோ அதே மாதிரி ஒரு உணர்வை இந்த குளவி கடிக்கும் போது நமக்கு ஏற்படும். ஓகேவா? அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா வினிகரை பயன்படுத்துறாங்க. வினிகர் என்ன? அமிலம். அப்ப இந்த அமிலத்தை பயன்படுத்தும் போது இங்க என்ன உருவாகுது? நடுநிலையாக்கல் வினை உருவாகுது. அப்ப அதனால அந்த வலி உணர்வும் எரிச்சலும் என்ன பண்ணுது? குறைக்கப்படுது. ஓகேவா? இந்த இடத்துல மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தொழிற்சாலைகள் எடுத்துக்கோங்களேன். தொழிற்சாலைகள் எடுத்துக்கோங்க. நம்ம தொழிற்சாலைகள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிற்சாலைகள்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு அமிலம் இருக்கு. என்ன அப்படின்னா H2SO4. ஓகேவா? H2SO4 இதை சல்பியூரிக் அமிலம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்ல கந்தக அமிலம் சொல்லுவாங்க. ஓகேவா? சல்பியூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம். ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேதிப்பொருட்களுடைய அரசன் சொல்லுவாங்க. ஓகேவா? வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா H2SO4 சல்பியூரிக் அமிலம். பெரும்பாலான தொழிற்சாலைகள்ல இந்த சல்பியூரிக் அமிலம் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? இப்ப தொழிற்சாலையில இந்த சல்பியூரிக் அமிலம் பயன்படுத்தப்பட்ட பிறகு அதோடைய கழிவு இருக்குல்ல, அதோடைய கழிவுகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுண்ணாம்பு தொட்டிக்குள்ள செலுத்துவாங்க. எங்க செலுத்துவாங்க? சுண்ணாம்பு தொட்டிக்குள்ள செலுத்துவாங்க. சார் எதுக்காக சார் சுண்ணாம்பு தொட்டிக்குள்ள செலுத்துறாங்க? நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஒரு அமிலம் ஒரு காரத்தோடு வினைபுரியும் போது நீர், உப்பு பிளஸ் நீர் கிடைக்கும். அதாவது இந்த H2SO4 அந்த வீரியத்தன்மத்தை குறைச்சிருங்க. வீரியத்தன்மத்தை குறைச்சிடும். அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா செயல்களும் என்ன பண்ணும்? அங்கேயே மட்டுப்படுத்தப்படும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழிற்சாலைகள்ல மிகப்பெரிய தொட்டி இருக்கும். அந்த தொட்டிக்குள்ள சுண்ணாம்பு கலவை இருக்கும். அந்த சுண்ணாம்பு கலவைக்குள்ள என்ன பண்ணுவாங்க? இந்த சல்பியூரிக் அமில கழிவை உள்ள செலுத்துவாங்க. அதனால அங்க நடுநிலையாக்கல் வினை ஏற்படுத்தப்பட்டு அதனுடைய அந்த பாதிப்பு அப்படின்றது குறைக்கப்பட்டு அதுல இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த கழிவுகளை வெளியேற்றுவாங்க. இது கண்டிப்பா என்ன பண்ணணும்? எல்லா தொழிற்சாலைகளையும் பின்பற்றணும். ஓகேவா? சார் இந்த இடத்துல மட்டுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இடம் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம வேளாண்மை எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? வேளாண்மையில பாத்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மையுடைய மண், காரத்தன்மையுடைய மண், நடுநிலைத்தன்மையுடைய மண். அப்போ ஒரு அமிலத்தன்மையுடைய மண் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான பயிரை பயிரிடணும்? ஒரு காரத்தன்மையுடைய மண் இருந்துச்சுன்னா அங்க எந்த மாதிரியான பயிரை பயிரிடணும்? இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அமிலம், காரம், உப்பை பத்தி படிக்கிறோம். சார் இங்க மட்டுமா? இப்போ நம்முடைய பற்கள் இருக்குல்ல, ஓகேவா? பற்சிதைவு இதை தடுக்கக்கூடிய வேலையை எது செய்யும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பற்பசை. சார் பற்பசை அப்படின்னா பேஸ்ட். ஓகேவா? ஓகே. இப்போ இங்க பாருங்க, நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்முடைய பல் இடுக்குகள்ல என்ன பண்ணுது அப்படின்னா உணவுத் துகள்கள் வந்து மாட்டிக்கும். ஓகேவா? அப்போ இந்த உணவுத் துகள்களை பாக்டீரியா என்ன பண்ணும்? பாக்டீரியா சிதைக்க ஆரம்பிக்கும். அப்படி சிதைக்க ஆரம்பிக்கும் போது அந்த உணவு கழிவுகள்ல இருந்து அமிலம் அப்படின்றது என்ன பண்ணும்? வெளியேற ஆரம்பிக்கும். அப்ப நம்முடைய பல்லோட எனாமலை என்ன பண்ணும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு வினை அங்க நடைபெறும் போது என்ன பண்றோம் அப்படின்னா பற்பசை. ஓகேவா? நம்ம காலையில எழுந்த உடனே பற்பசையால பல் துலக்குறோம். அப்ப பல் துலக்கும் போது அப்ப இந்த பற்பசை எந்த பொருளா இருக்கும்? பற்சிதைவு ஏற்பட்டு பாக்டீரியா. ஓகேவா? இப்போ நம்ம பல்லுல இருக்கக்கூடிய உணவு துகளை சிதைக்கும் போது அமிலம் வருது. அப்போ இந்த பற்பசையில என்ன இருக்கும்? காரம் இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க என்ன நடக்குது? நடுநிலையாக்கல் வினை நடக்குது. ஓகேவா? அப்போ இந்த பற்சிதைவு வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பற்பசையை யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. அப்ப இந்த மாதிரி அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல இப்போ நம்மளுடைய உடலை எடுத்துக்கோங்களேன். நம்ம உடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரப்பொருள் இருக்கு. அதே மாதிரி இப்போ நியூக்ளிக் அமிலம் நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளிக் அமிலம் இருக்கு. இப்போ உங்களுக்கு பசி எடுக்குதுங்க. பசி எடுக்கும்போது வயிற்றுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீர் மாதிரி சுரக்கும். அதாவது அது பசி உணர்வை தூண்டுது. நீ என்ன பண்ணணும்? கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்போ அந்த வேலையை செய்யக்கூடிய அமிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இப்போ இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நம்ம வயிற்றிலே சுரக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த அமிலம், காரம், உப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையில இணைஞ்சிருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா பார்க்கப்படுது. அதனாலதான் இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன சார் அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை. ஓகேவா? சார் அமிலம், காரம், உப்பு பத்தி ரெண்டு இடத்துல நமக்கு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 8th இருக்கு, இன்னொன்னு 9th இருக்கு. இந்த ரெண்டும் நம்ம சேர்த்து தான் என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் எளிமையா என்ன பண்றேன்? இந்த லெசனை முடிச்சு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடியா சிலபஸ்குள்ள போயிடலாம். ஓகேவா? இது எல்லாமே கொஸ்டின் வந்து முன்னாடி கேட்டிருக்காங்க நடுநிலையாக்கல் வினையை பத்தி. இப்ப பாருங்க,
அமிலம் அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, லத்தீன் மொழி சொல். அமிலம் அப்படின்றது எந்த மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். ஓகேவா, லத்தீன்ல இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அசிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ அசிடஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லோடைய பொருள் என்னன்னு கேட்பாங்க. பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புளிப்பு. அப்போ பெரும்பாலும் புளிப்பு சுவை உடையதை நம்ம என்னன்னு கணிக்கலாம், அமிலம் அப்படின்னு கணிக்கலாம். இப்போ சிட்ரஸ் பழங்கள் இருக்குல்ல, அதாவது புளிப்பு சுவையுடைய பழங்கள் இருக்குல்ல, இப்போ நம்ம ஆரஞ்சு, எலுமிச்சை இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு புளிப்பு சுவை வந்து நம்ம நாக்கால உணர்றோம். அப்போ அதெல்லாம் என்னன்னு சொல்லிடலாம், அமிலம் சொல்லிடலாம். ஓகேவா, அப்போ அமிலம் அப்படின்ற வார்த்தை ஒரு லத்தீன் மொழி வார்த்தை. லத்தீன்ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அசிடாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அசிடாஸ் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்தா நமக்கு அமிலம் அப்படின்றது கிடைச்சது. ஓகேவா, அப்போ அதோடைய பொருள் என்னன்னு கேட்பாங்க, புளிப்பு. ஓகே சார், ஆங்கிலத்துல என்ன சார் சொல்றாங்க? ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசிட். ஓகேவா, ஆங்கிலத்துல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா ஆசிட். ஓகேவா, ஓகே சார். இப்போ நம்ம பார்த்த உடனே அமிலம் இது, காரம் இது, உப்பு அப்படின்னு வேறுபடுத்தி பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய நிறங்காட்டிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. சார் அதோட மட்டும் கிடையாம அமிலம் காரம் பற்றிய கொள்கைகளையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு அமிலம்னா நீங்க இப்படி கண்டுபிடிக்கலாம் நீர்ல போடும்போது, ஒரு காரம்னா நீங்க நீர்ல இதை போடும்போது என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, யார் அப்படின்னா அர்சீனியஸ். சார் அமிலம் காரம் பத்தி அர்சீனியஸ் மட்டும்தான் கொள்கை வெளியிட்டு இருக்காரா? புத்தகத்துல இவருடைய கொள்கை மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, லௌரி பிரான்சிஸ் கொள்கை இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் லூயியோடைய அமிலக்கார கொள்கை இருக்கு. ஓகேவா, லூயியோடைய அமிலக்கார கொள்கை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லௌரி பிரான்சிஸ். இப்போ லௌரி பிரான்சிஸ் என்ன சார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா புரோட்டான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. ஓகேவா, இதுவே லூயியோடைய அமிலக்காரத்துல எலக்ட்ரானை பயன்படுத்தியிருப்பாரு. எலக்ட்ரான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அமிலக்கார கொள்கையை வெளியிட்டு இருந்தால் கூட நமக்கு ஸ்கூல் புக்ல அர்சீனியஸோடைய கொள்கை மட்டும்தான் இருக்கும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1884 ஒரு கொள்கையை வெளியிடுறாரு. என்ன கொள்கை சார் அப்படின்னா அமில காரம் பற்றிய கொள்கை. அமிலம் காரம் பற்றிய கொள்கையை 1884 வெளியிட்டவர் யார் அப்படின்னா அர்சீனியஸ். அவர் என்ன சார் சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குங்க, இந்த பாத்திரத்துல நீரை நிரப்பி வச்சிருக்கும். இதுல நான் என்ன சார் பண்றேன் அப்படின்னா HCl அப்படின்ற ஒரு அமிலத்தை உள்ள போடுறேன். ஓகேவா, நீர்ல HCl அமிலத்தை போடும்போது அது எப்படி பிரியும் அப்படின்னா H+ ஆகவும் Cl- ஆகவும் பிரியும். ஓகேவா, இங்க பாருங்க, இது எதிர்மின் அயனி, இது நேர்மின் அயனி. H+ Cl- ஆகவும் பிரிகை அடையும். அப்போ அர்சீனியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு அமிலத்தை நீர்ல போடும்போது அது H+ அயனியை கொடுத்துச்சுன்னா, H+ அயனினா என்ன சார், ஹைட்ரஜன். ஓகேவா, அப்போ ஹைட்ரஜன் அயனியை கொடுத்துச்சுன்னா, ஓகேவா, அமிலம் நீர்ல போடும்போது ஹைட்ரஜன் அயனியை கொடுத்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லலாம், அமிலம் சொல்லலாம். ஓகேவா, அப்போ அமிலத்தை நீரில் போடும்போது நமக்கு H+ ஹைட்ரஜன் அயனி கிடைச்சது அப்படின்னா அதை அமிலம் சொல்லலாம். இதுவே OH-, ஓகேவா, ஹைட்ராக்சைடு அயனி கிடைச்சதுன்னா, ஹைட்ராக்சைடு அயனி கிடைச்சதுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, காரம் சொல்லுவாங்க. அப்போ அமிலம் காரம் பற்றிய ஒரு கொள்கையை 1884 அர்சீனியஸ் வெளியிடுறாரு. அவருடைய கொள்கை அடிப்படையில ஓகேவா ஒரு நீர் கரைசல்ல நம்ம ஒரு அமிலத்தை போடும்போது அது H+ Cl-, ஓகேவா, ஒரு பொருளை போடும்போது அது H+ கொடுத்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, அமிலம் சொல்லுவாங்க. OH- கொடுத்துச்சுன்னா அது காரம் சொல்லுவாங்க. ஓகேவா, சரிங்க சார். இப்போ H3O+ புக்ல கொடுத்துருக்காங்களே அது என்ன அப்படின்னு கேட்கலாம். அது என்னன்னா ஹைட்ரோனியம் அயனி. சார் ஹைட்ரோனியம் அயனினா, ஹைட்ரோனியம்னா இங்க பாருங்க, ஹைட்ரானியம் அப்படின்னா என்னன்னா இது ஒரு நீர் மூலக்கூறு தான். ஓகேவா, இப்போ இந்த அமிலம் இந்த வடிவத்துல இருக்கும். ஓகேவா, இப்போ H3O+, ஓகேவா, ஹைட்ரோனியம் அயனியா இருக்கும். அப்போ ஒரு நீர் கரைசல்ல அமிலத்தை போடும்போது ஹைட்ரஜன் அயனியோ அல்லது ஹைட்ரோனியம் அயனியோ கொடுத்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, அமிலம் சொல்லுவாங்க. OH- ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்துச்சுன்னா அதை காரம் சொல்லுவாங்க. அப்போ அமில காரம் பற்றிய கொள்கையை யார் வெளியிட்டா, அர்சீனியஸ் வெளியிட்டாரு. எப்போ 1884. அவர் என்ன சொல்றாரு, H+ அயனி கிடைச்சதுன்னா அது அமிலம், OH- அயனி கிடைச்சதுன்னா அது காரம். ஓகேவா, இது புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா
சிலபஸ்ல பொதுவா அமிலம் அப்படின்றது எந்த நிலையில சார் இருக்கும்? ஓகேவா, முதல்ல அதோடைய இயற்பியல் பண்பை பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அதோடைய இயற்பியல் பண்பை பார்த்துருவோம். எதுக்காக ஃபர்ஸ்ட் இயற்பியல் பண்பு சொல்றோம் அப்படின்னா, சில விஷயங்கள் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கத்துக்கலாம். இப்போ அமிலம் அப்படின்றது எந்த சுவை உடையது அப்படின்னா புளிப்பு சுவை உடையது. ஓகேவா, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறமற்றது. அமிலம் புளிப்பு சுவை உடையது, நிறமற்றது. ஓகேவா, அடுத்ததா பாருங்க, பெரும்பாலும் அமிலங்கள் திரவ நிலையில தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. திண்ம நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமிலம் எது சார்னு கேட்பாங்க. ஓகேவா, திண்ம நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமிலம் எது அப்படின்னா பென்சாயிக் அமிலம். திண்ம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம் எது அப்படின்னா பென்சாயிக் அமிலம். ஓகேவா, C7H6O இதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. பொதுவா அமிலங்கள் திரவ நிலையில் இருக்கும். ஆனால் திண்ம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம் எது அப்படின்னா பென்சாயிக் அமிலம் C7H6O அப்படின்றது அதோடைய வேதி வாய்ப்பாடு. ஓகேவா, அடுத்ததான் அரிக்கும் தன்மை உடையது. அரிக்கும் தன்மை உடையது. அடுத்ததா மின்சாரத்தை கடத்தும். பாருங்க, அமிலம் மின்சாரத்தை கடத்தும், நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஒரு நீர்ல அமிலத்தை போடும்போது இது என்ன கரைசலா உருவாகும் அப்படின்னா அமில கரைசலா உருவாகும். ஓகேவா, அப்போ நம்ம HCl அமிலத்தை உள்ள போடும்போது அது H+ ஆகவும் Cl- ஆகவும் என்ன பண்ணுது, பெருகி அடையுது. அப்போ மின்சாரத்தை கடத்தணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று நேர்மின் அயனி, இன்னொன்று எதிர்மின் அயனி. இது ரெண்டுமே அமில கரைசல்ல இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, மின்சாரத்தை கடத்துது. தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது, தெரியும்ல, தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது. ஓகேவா, அதுவே அந்த தூய நீர்ல அமிலத்தை சேர்க்கும் போது அங்க நேர்மின் அயனி எதிர்மின் அயனி உருவாகும். ஓகேவா, அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா மின்சாரத்தை கடத்துது. இப்போ ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதனுடைய இயற்பியல் பண்புல புளிப்பு சுவை உடையது, நிறமற்றது, திரவ நிலையில இருக்கும் பெரும்பாலும். ஆனால் திண்ம நிலையில் இருக்கக்கூடியது பென்சாயிக் அமிலம், அரிக்கும் தன்மையுடையது, மின்சாரத்தை கடத்தும். ஓகேவா, ஓகே. இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயம் இருக்குங்க. என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம நீர்ல அமிலத்தை போடும்போது, ஓகேவா, நீர்ல அமிலத்தை போடும்போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அயனியை கொடுக்கணும். ஓகேவா, அப்படி கொடுத்துச்சுன்னா அதை அமிலம் சொல்லுவோம். இப்போ பாருங்க, HCl இருக்கா, HCl நீர்ல போடும்போது அது எவ்வளவு ஹைட்ரஜன், இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளோட எண்ணிக்கை. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நீர்ல மட்டும்தான் இது என்ன பண்ணும், அமிலம் அயனி உறும். ஓகேவா, இடப்பெயர்ச்சி அடையும். கரிம கரைப்பான்ல போட்டீங்கன்னா அங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. சார் கரிம கரைப்பான் என்னன்னு பாத்தீங்கன்னா பென்சின், எத்தில் ஆல்கஹால், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கரிம கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, HCl போடும்போது H+ ஆகவும் Cl- ஆகவும் பிரியுது. அப்போ இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் என்ன பண்ணுது, இடப்பெயர்ச்சி அடையுது. அப்ப இதை கேட்பாங்க, HCl இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய ஹைட்ரஜன் அயனியோடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா 1. அதுவே H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம் பாருங்களேன், இதுல 2 ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா இடம்பெயரும். ஓகேவா, எவ்வளவு இடம்பெயரும், 2 ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி அடையும். அதே மாதிரி CH3COOH. ஓகேவா, அசிட்டிக் அமிலம். இப்போ இந்த அசிட்டிக் அமிலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா எந்த ஹைட்ரஜன் மட்டும்தான் இடப்பெயர்ச்சி அடையும், இந்த கடைசியில இருக்க ஹைட்ரஜன் மட்டும்தான் என்ன பண்ணும், இடப்பெயர்ச்சி அடையும். அப்ப இதோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 1. இந்த மாதிரி இப்ப பாருங்க, H3PO4 இது என்ன சார் அப்படின்னா பாஸ்பரிக் அமிலம். இதுல 3 ஹைட்ரஜன் இடம்பெயரும். அப்ப இது ரொம்ப முக்கியமானது, டேபிள்ல கொடுத்திருப்பாங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ HCl அப்படின்னா அது இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கை 1. H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம்னா அங்க இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய ஹைட்ரஜனோட எண்ணிக்கை, அயனிகளோட எண்ணிக்கை அணுக்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 2. அப்போ அசிட்டிக் அமிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 1 மட்டும்தான் என்ன பண்ணும், இடப்பெயர்ச்சி அடையும். அங்க 4 இருக்கு, ஆனா என்ன மட்டும்தான் இடப்பெயர்ச்சி அடையும், இந்த கடைசியில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும்தான் என்ன பண்ணும், இடப்பெயர்ச்சி அடையும். இப்போ பாஸ்பரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 ஹைட்ரஜன் அயனி என்ன பண்ணும்,
இடப்பெயர்ச்சி அடையும். அப்ப இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இதுல என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க, அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமிலம் அதனுடைய மூலங்கள் ரொம்ப அடிக்கடி கொஸ்டின் நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா? அமிலம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய மூலம். மூலம் அப்படின்னா சோர்ஸ், எங்க இருந்து கிடைக்குது அப்படின்றது. இதுதான் உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்போ மாலிக் அமிலம் எடுத்துக்கோங்க. மாலிக் அமிலம் எங்க இருந்து கிடைக்குது? இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மாலிக் ஆப்பிள். ஓகேவா? மாலிக் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆப்பிள் கொண்டு வருவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்பிள். ஓகேவா? ஆப்பிள்ல நமக்கு என்ன அமிலம் கிடைக்குது அப்படின்னா மாலிக் அமிலம் கிடைக்குது. ஓகேவா? இங்க பாருங்க, திராட்சை. திராட்சை வந்து பாத்தீங்கன்னா டாடா கம்பெனி கொடுக்கும், டாடாரிக். இது நான் ஞாபகம் வச்சுக்கிட்டது டாடாரிக் அமிலம். ஓகேவா? அப்ப திராட்சையில என்ன இருக்கு அப்படின்னா, ஓகே, திராட்சையில என்ன இருக்கு அப்படின்னா டாடாரிக் அமிலம். டாடாரிக் அமிலம் எங்க இருக்கு? திராட்சையில இருக்கு. திராட்சையில இருக்கக்கூடியது என்ன? டாடாரிக் அமிலம். ஓகேவா? அடுத்ததா ஆக்சாலிக். ஆக்சாலிக் அமிலம் எங்க இருக்கு? ஆக்சாலிக் அமிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்காளியில இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி லாக்டிக் அமிலம். லாக்டிக் அமிலம். லாக்டிக் அமிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் பொருட்கள். ஓகேவா? பால் தயிர்ல என்ன இருக்கு அப்படின்னா லாக்டிக் அமிலம் இருக்கு. வேற வேற என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அஸ்கார்பிக். அஸ்கார்பிக். அஸ்கார்பிக் அமிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்தரிக்காயில இருக்கு. ஓகேவா? இந்த அஸ்கார்பிக் அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா இதய நோய் வராமல் நம்மளை பாதுகாக்கும். ஓகேவா? அப்ப பாருங்க, மாலிக். ஓகேவா? அப்போ மாலிக் அமிலம் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்பிள்ல இருக்கு. டாடாரிக் அமிலம் எங்க இருக்கு அப்படின்னா திராட்சையில இருக்கு. ஆக்சாலிக் அமிலம் எங்க கிடைக்குது அப்படின்னா தக்காளியில கிடைக்குது. லாக்டிக் அமிலம் பால் தயிர்ல கிடைக்குது. அஸ்கார்பிக் அமிலம் கத்தரிக்காயில இருக்கு. இதை தவிர்த்து இன்னும் இருக்கு, புக்ல இல்லாத சில அமிலங்களையும் சொல்றேன். இது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதையும் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிட்ரிக் அமிலம். ஓகேவா? சிட்ரிக் அமிலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு எலுமிச்சை. ஆரஞ்சு எலுமிச்சையில என்ன இருக்கு? ஆரஞ்சு எலுமிச்சை. ஓகேவா? ஆரஞ்சு எலுமிச்சையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்ரிக் அமிலம். அடுத்ததா பித்த நீர்ல. ஓகேவா? கோலிக் அமிலம். கோலிக் அமிலம் பாருங்க, கோலிக் அமிலம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பித்த நீர்ல இருக்கு. ஓகேவா? பித்த நீர்ல இருக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னா கோலிக் அமிலம். வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டீ, காஃபி. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தேநீர் சொல்லுவாங்க. தேநீர். ஓகேவா? டீ, காஃபி ரெண்டுத்தையும் தேநீர் சொல்லுவாங்க. அப்போ டானிக் அமிலம். டானிக் அமிலம். சார் டானிக் அமிலம் எங்க இருக்கு? ஓகேவா? அப்ப டீ, காஃபில என்ன இருக்கு அப்படின்னா டானிக் அமிலம் இருக்கு. ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கொழுப்புல என்ன சார் இருக்கு? கொழுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டியாரிக் அமிலம். ஸ்டியாரிக் அமிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொழுப்புல இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, சிட்ரிக் அமிலம் ஆரஞ்சு எலுமிச்சை பழத்துல இருக்கு. கோலிக் அமிலம் பித்தநீர். ஓகேவா? டீ, காஃபில என்ன அமிலம் இருக்கு அப்படின்னா டானிக் அமிலம் இருக்கு. கொழுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டியாரிக் அமிலம் இருக்கு. ஓகேவா? இப்போ இன்னும் நிறைய அமிலங்கள் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது புக்ல இல்லாத சில அமிலங்களும் நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ல இல்லாத சில அமிலங்கள் ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வினிகர். ஓகேவா? புலிக்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா எத்தனாயிக் அமிலம் இருக்கு. இது எங்க இருந்து தயாரிக்கப்படுது? ஓகேவா? அதாவது அசிட்டிக் அமிலம், ஆனா அதோடைய IUPAC பேர் இருக்குல்ல,
அது என்ன அப்படின்னா எத்தனாயிக் அமிலம். ஓகேவா? அப்போ வினிகர் அப்படின்னா புலிக்காடி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, நம்முடைய அந்த கரும்பு சக்கையோடைய கழிவு இருக்குல்ல, அந்த பாகுல இருந்தா இந்த அசிட்டிக் அமிலம் இருந்து பெறப்படுது. ஓகேவா? அப்போ வினிகர் அல்லது புலிக்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து என்ன நமக்கு அமிலம் கிடைக்குது அப்படின்னா அசிட்டிக் அமிலம் கிடைக்குது. அதோடைய ஐயூபிசி பேர் என்ன அப்படின்னா எத்தனாயிக் அமிலம். ஓகேவா? இன்டர்நேஷனல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஓகேவா? அதாவது தனிமங்களுக்கு பெயரிடக்கூடிய அந்த அமைப்பு இருக்குல்ல, அது வச்ச அந்த ஐயூபிசி நேம் என்ன அப்படின்னா எத்தனாயிக் அமிலம். ஓகேவா? வெங்காயத்துல என்ன சார் அமிலம் இருக்கு அப்படின்னா சல்பானிக் அமிலம். ஓகேவா? சல்பானிக் அமிலம், வெங்காயத்துல இருக்கக்கூடிய அமிலம் சல்பானிக் அமிலம். நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக். நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடியது என்ன? ஹைட்ரோகுளோரிக் HCl அமிலம். அதே மாதிரி சிறுநீர். ஓகேவா? யூரிக் அமிலம். சிறுநீர்ல என்ன இருக்கு அப்படின்னா யூரிக் அமிலம். இதெல்லாம் ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிலோ அமிலம் இருக்கு. நம்முடைய DNA RNAவில் இருக்கக்கூடிய அமிலம் என்ன அப்படின்னா நியூக்ளிக் அமிலம். ஓகேவா? அதே மாதிரி ஆஸ்பிரின், நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வலி நிவாரணி ஆஸ்பிரின் இருக்குல்ல, அதுல அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் இருக்கு. என்ன அமிலம் இருக்கு? அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் இருக்கு. கெட்டுப்போன வெண்ணெயில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூட்ரிக் அமிலம். கெட்டுப்போன வெண்ணெயில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பியூட்ரிக் அமிலம்.